மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, சர்வைட் என்று அழைக்கப்படுகின்ற மரியாவின் ஊழியர் சபையை ஏற்படுத்திய 7 புனிதர்களை நினைத்து பார்த்து அவர்கள் வழியாக பாடங்களை கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இந்த 7 பேரும் இத்தாலியில் ஃப்ளாரன்ஸ் என்ற இடத்திலே பிறந்தவர்கள். இந்த 7 பேரும் துணி வியாபாரம் செய்து மிகவும் வசதியான வாய்ப்பு சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்தவர்கள். குறிப்பிட்ட காலகட்டத்தில் பேராசையை ஒதுக்கிவிட்டு கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு எழுந்தது. 1223ஆம் ஆண்டு அன்னை மரியாவினுடைய திருக்காட்சி இந்த 7 பேருக்கும் தனித்தனியாக கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து 1240ஆம் ஆண்டு இந்த 7 பேருக்கு மொத்தமாக அன்னை மரியாவினுடைய திருக்காட்சி கிடைத்திருக்கிறது. அவர்களது வாழ்க்கையிலே கிடைத்த இப்படிப்பட்ட இறை அனுபவமும் மரி அனுபவமும் அவர்களை ஒரு துறவற சபை ஏற்படுத்த தூண்டியது. அன்னை மரியாவினுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து கடுந்துறவு வாழ்க்கை மேற்கொண்டார்கள். பிச்சை எடுத்து ஏழ்மை என்ற வார்த்தை பாட்டை மனதிலே தாங்கியவர்களாக அல்லும் பகலும் ஜெபத்திலே நிலைத்து நின்றவர்கள். இவர்களை மக்கள் தேடி வந்து ஆன்மீக ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டார்கள். இன்று உலக அளவிலே இந்த துறவற சபை பறந்து விரிந்து எண்ணற்ற ஆன்மீக பணிகளையும் பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளையும் செய்து வருகிறது. இந்த 7 பேரிடமிருந்த ஒற்றுமை, கடவுளை மட்டுமே முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம், இவற்றை நமதாக்கிட நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த 7 புனிதர்களுக்குள் பொறாமை கிடையாது. மனிதராக பிறந்த நம் எல்லோருக்குமே பொறாமை குணம் என்று ஒன்று ஒட்டிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் காயினிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? அதைத்தான் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் அவருக்கு கூறிய ஒரு அறிவுரை, நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் செய்கின்ற பாவங்கள் அனைத்தும் நம்மை கடவுளிடமிருந்து அந்நியப்படுத்துகின்றன. எனவே இந்த நேரத்தில் நல்லது செய்து உயர்வடைய வேண்டும். இந்த 7 புனிதர்களுடைய மனமாற்றம், அவருடைய நல் செயல்கள் அனைத்தும் இந்த சமூகத்தில் இறையாட்சியை கட்டி எழுப்பியிருக்கிறது. நாம் நற்பணி செய்கின்றோமா அல்லது பொறாமையாலும் பாவத்தாலும் தவறிழைக்கின்றோமா? தவறுகளுக்காக மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில்
நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீர். எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 15 மற்றும் 25 முடிய. அந்நாட்களில் ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவனானான். காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீர்களை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்த குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது. இன்றே நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தியிருக்கின்றேன். உமது முன்னிலை நின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படி அன்று, காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழி வாங்கப்படுவான் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளம் இட்டார். ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள். காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனையின் என்று மறையும் முன்னரே பறந்துள்ளன. உலக தீர்ப்பு பெற அழைத்தார். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் ஒரு சகோதரி ஒருவரை சந்தித்தேன். அவர் தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்த ஒரு புதுமையை பற்றி என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய இதயத்தில் ஏற்பட்ட அடைப்பு நிச்சயம் அறுவை சிகிச்சையின் வழியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் இருந்தபோது எப்படி நம்பிக்கையோடு ஜெபித்து அற்புதமாக நலமடைந்தார் என்பதை புல்லரித்து போய் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். எத்தனையோ புதுமைகளை பற்றி பல இடங்களிலே பிறர் சொல்ல நாம் கேட்கிறோம். நம் வாழ்விலும் புதுமைகளை உணர்கிறோம். எத்தனையோ கூட்டங்களிலே பங்கெடுக்கின்ற போது சாட்சியம் சொல்ல துணிவோடு பலர் முன் வருகிறார்கள். இந்த புதுமைகள் ஏன் நிகழ்கின்றன? இந்த புதுமைகளை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? நம் எல்லோருக்கும் ஒரு தெளிவு தேவைப்படுகின்றது. நற்செய்தி நூல்களிலே இயேசு செய்த புதுமைகள் விலாவாரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 37 புதுமைகள். ஒரு சிலர் இயேசு உயிர்த்தெழுந்ததையும் சேர்த்து 38 புதுமைகள் விலாவாரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லுகிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தி அதிகாரம் 21, 25 வாசிக்கின்ற போது இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூட்களை உலகமே கொள்ளாது. எக்கச்சக்கமான புதுமைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். இயற்கையின் மீது உள்ள ஆற்றல், தண்ணீர் மீது நடப்பது, காற்றையும் புயலையும் ஒற்றை வார்த்தையால் அடக்குவது, தீய ஆவிகளை ஓட்டுவது, உடல் நலமற்றோரை ஒரு நொடி பொழுதில் குணமாக்குவது, இறந்தோரை உயிர் பெற்று எழ வைப்பது, எத்தனையோ புதுமைகள். இயேசு ஏன் புதுமைகளை செய்தார்? இயேசு தன்னை பற்றி எங்கும் தம்பட்டம் அடிக்காதவர். தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் இயேசுவிடம் இல்லை. சுயநலத்தோடு இயேசு எந்த ஒரு புதுமையையும் செய்யவில்லை. இயேசு பாலை நிலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்த போது அவருக்கு பசி எடுத்தது. அப்போது சோதிப்பவன் அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்று சொன்னபோது இயேசு அங்கே புதுமை செய்யவில்லை. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார் என்று சொன்னார். அங்கே இயேசு புதுமை செய்யவில்லை. இயேசு எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் இயேசு புதுமை செய்தனுடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர் இயேசுவிடம் வாதாடுகிறார்கள். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும் என்று அவரை தொந்தரவு செய்கிறார்கள். ஏற்கனவே 5000 பேருக்கு மேற்பட்டோருக்கு 5 மீன்கள் 5 அப்பங்களையும்
2 மீன்களையும் வைத்து புதுமை செய்கிறார். தொடர்ந்து 4000 பேருக்கு இயேசு புதுமைகளை செய்கிறார். எக்கச்சக்கமான புதுமைகளை பார்த்தும் கூட மறுபடியும் மறுபடியும் இயேசுவிடம் வானத்திலிருந்து அடையாளம் காட்டும் என்று சோதிக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை ஏன் பின்பற்றுகிறோம்? இயேசு புதுமை செய்தார், எனவே அவரை பின்பற்றுகிறோம். இந்த ஒரு மனநிலையில் நாம் இயேசுவை பின்பற்றுவது சரியான ஒரு முறையா? இயேசு மனு உரு எடுத்த கடவுள். இந்த ஒரு பேருண்மையை புரிந்து கொண்டால் மட்டுமே இயேசுவை பின்பற்றுவது என்பதிலே ஒரு தெளிவு நமக்கு பிறக்கும். இந்த காலத்தில் எத்தனையோ பேர் பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள். எத்தனையோ சபைகள் ஆங்காங்கே உருவாகி இருக்கின்றன. அந்த சபைகள் எல்லாம் தங்கள் சபைகளிலே நிகழ்த்துகின்ற புதுமைகளை முன்னிலைப்படுத்தியும் அங்கு பணியாற்றுகின்ற போதகர்களை முன்னிலைப்படுத்தியும் எங்கள் சபைகளுக்கு வாருங்கள், புதுமை நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இயேசுவை முதன்மைப்படுத்த தவறி போதகர்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள். இது 100க்கு 100 தவறான ஒன்று. இயேசு செய்த புதுமைகள் அனைத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட புதுமைகள். பார்வையற்றவர், பிறவியிலேயே பார்வையற்றவர் பார்வை பெறுகிறார். கடலின் மீது உள்ள ஆற்றல், காற்றின் மீது உள்ள ஆற்றல், எப்படிப்பட்ட புதுமைகளை எல்லாம் இயேசு செய்கிறார். இவை அனைத்தினுடைய ஒரு நோக்கம் இறையாட்சியை கட்டி எழுப்புவது. நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் மனம் கலங்க வேண்டாம், நமக்கு நம்பிக்கை தருவதற்காகத்தான் செய்தாரை தவிர தன்னை பற்றி தம்பட்டம் அடிப்பதற்காக அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டிய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பரிசேயர்கள் வெறும் ஆர்வத்தினால் அவரை சோதிக்கும் நோக்கத்தோடு அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் ஓடி போனார்கள். இன்னும் ஒரு சிலர் கூட்டம் கூட்டமாக ரசிகர்களைப் போல அரைகுறையாக இயேசுவை தேடினார்கள். ஆனால் அவர்களும் இயேசுவோடு இறுதி வரையிலும் பயணிக்கவில்லை. இன்னும் ஒரு சிலர் பக்தர்களைப் போன்று கேட்ட வரத்தை ஆண்டவர் தருவார் என்று தங்களுடைய சுயநல தேவைக்காக தேடினார்கள். ஆனால் அவர்கள் பக்தியும் நிலைத்து நிற்பதில்லை. மாறாக சீடத்துவ மனநிலைதான் கிறிஸ்தவ வாழ்வில் இருக்க வேண்டிய உயரிய மனநிலை. இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவை மனுவுரு எடுத்த கடவுள் என்பதை புரிந்து கொண்டு அவரிடம் புதுமை செய்யும்படி தொந்தரவு செய்யவில்லை. மாறாக இயேசுவுக்காக உயிரை கொடுத்தார்கள். இயேசுவினுடைய போதனையை வாழ்ந்து காட்டினார்கள். தாங்கள் நம்பியதை பிறருக்கும் அறிவித்தார்கள். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெளிவுதான் தேவைப்படுகிறது. இயேசுவினுடைய சீடர்கள் என்றால் இயேசுவுக்காக உயிரை தர தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு துன்பங்கள், சவால்கள், தோல்விகள், மனக்குழப்பங்கள், எத்தனையோ விதமான வேதனைகள் வந்தாலும் அனைத்திற்கு மத்தியிலும் என் ஆண்டவர் என்னோடு, உலகம் முடியும் வரையிலும் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையிலே நிலைத்து நிற்போம். புதுமைகளை தேடுகின்ற வெறும் கிறிஸ்தவர்களாக வாழாமல் இயேசுவை பின்பற்றுகின்ற சீடர்களாக வாழ்வோம். புதுமைகள் நடந்தாலும் புதுமைகள் நடக்கவில்லை என்றாலும் கடவுளினுடைய திருவுளம் என்ன என்பதை தெளிந்து தேர்ந்து துன்பங்களுக்கு மத்தியில் இயேசுவை பின்பற்ற போகின்றோமா? அல்லது பரிசேயரைப் போல குறைகளை மட்டுமே கண்டுபிடித்து நம்முடைய வாழ்விலிருந்து பின்வாங்க போகின்றோமா? ஆண்டவரிடம் உறுதியான மனத்தை தரும்படியாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இறையருள் வேண்டுவோம். நிறைவாழ்வு உனதாகும் நான் கண்டேன் பலி வாழ்வில். நிறைவாழ்வு உனதாகும் நான் கண்டேன் பலி வாழ்வில். பொருள் வடிவில் பலி தந்தே பலியாக மாற்றிடுவார். புது உரு இணையினை மாற்றிடுவாய். புது உலகிது என நான் வாழ்வேன். திருமகன் சாயலில் வளரவிடும் நிறையருள் நான் பெறுவேன்.
இறையருள் நான் பெறுவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மிக உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் மது கையிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், எங்களது பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்திகளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கு ஒன்றாய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை மனத்துணிவுடன் விண்ணகத் தந்தையை நோக்கி சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் அருளும் அமைதி ஒருவர் மற்றவருக்கு மனதார தெரிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நற்செய்தியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.